ஹாய் buddies, இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஹீட்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபியூ செகண்ட்லேயே தண்ணி எல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே ஹீட் ஆகிட்டு இருக்கு. எல்லாமே எப்படி பண்ணுறாங்க, என்னென்ன ப்ரைஸ்லேருந்து பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி குவாலிட்டிலாம் கொடுத்துட்ருக்காங்க, எல்லாமே அண்ணங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம் அண்ணா. உங்கள் நேம் சொல்லிடுங்க. அண்ணா என் நேம் முருகன். ஓகே, நம்ம ஷாப் நேம் சொல்லிடுங்க. நம்மளது ஸ்வாட் அசோசியேட்ஸ்ங்கிற கம்பெனிங்க. ஓகே, இது ஈரோடு மேனுஃபேக்சர் பண்ணுறது. உங்களுக்கு இந்த சல்லுன்னு சொல்லிட்டு இந்த வாட்டர் ஹீட்டர் இருக்கு இல்லைங்களா, இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 16-17 வருஷங்கள் நம்ம தயாரிச்சு கொடுத்துருக்கோம். எத்தனை வருஷமா சொன்னீங்க? 17 வருஷங்கள் தயாரிச்சு. 17 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி வெளியிலேருந்து வாங்கி நம்ம பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, பட் அது நம்ம நேமில் தான் பண்ணிட்டு இருந்தோம். பட் என்னென்னா அங்கேருந்து வர ப்ராப்பரான ஸ்டாக் கிடைக்கிறதுல, ப்ராப்பரான குவாலிட்டி கிடைக்கிறதுல, நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு தர முடியறதுலன்றதுனால கிட்டத்தட்ட நம்ம 16 வருஷம் முன்னாடி உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு நம்மளே ஓனா ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்கன்னா அது சன்னுங்கிற நேம்ல பண்ணி கொடுத்துருக்கோம். அது வந்து உங்க நேம் தான்? ஆமாங்க, சன்னுங்க வந்து ஓன் மேனுஃபேக்சர் ரெஜிஸ்டர்டு ட்ரேட் மார்க் கூட பண்ணிட்டு இருக்கேன். கிளாஸ் 11 கிளாஸ் 35 நம்மளோட நேம்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சார், ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா நேம்ங்கிறத விட நல்ல சர்வீஸும் கொடுத்துட்டு இருக்கோம். 7 இயர் வாரண்டி கேரண்டி எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். எத்தனை வருஷம் சொன்னீங்க? 7 இயர். அப்பா, ஒரு வருஷம், ஒரு 10 நாள் 15 நாள் இப்படி தான் ப்ராடக்ட் எல்லாம் ரிவ்யூவே கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 வருஷம் வாரண்டி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு 7 வருஷம் தானே சொன்னீங்க? ஆமாங்கண்ணா, 7 வருஷம் வாரண்டி தரீங்க. எப்படின்னு இது எல்லாமே சொல்லிடலாங்களா? ஆமாங்கண்ணா. இப்போ இது வந்து ரெண்டாவது என்ன கேட்டிங்கன்னா ஈரோட்ல மேனுஃபேக்சர் பண்ணுறோம். இப்போ எங்களோட ஷோரூமே சேலத்தில் ஸ்வர்ணபுரியில் ஒரு இடத்துல பாயிண்ட் இருக்குங்கண்ணா. அது ஸோ இது இப்போ இது என்னன்னு கேட்டிங்கன்னா கீசர்னு பார்த்தீங்கன்னாக்கா வாட்டர் ஹீட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் இன்லெட் அவுட்லெட் லைனிங் இருக்கணும், பிளம்பர் எலக்ட்ரீஷியன் இருக்கணும். சொந்த வீடாக இருந்தால் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். சப்போஸ் வாடகை வீட்டில் அடிக்கடி மாறனாக்கா நம்ம பிளம்பர் எலக்ட்ரீஷியன் வச்சு தூக்கிட்டு போகணும், சிரமம். ஸோ அப்போ அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இமர்ஷன் ராட் மாதிரி தான் வாங்கி யூஸ் பண்ணணும். அது சேஃப்டி உங்களுக்கு கிடையாது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ எல்லாத்தோட உங்களுக்கு என்டையர்லி டிஃப்ரெண்டாக ஒரே ஒரு ஸ்க்ரூ மட்டும் இருந்தால் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஏன்னா எல்லா பாத்ரூம்லையும் டேப் இருக்கும், இல்லை கிச்சன்லாம் டேப் இருக்கும். இப்போ இங்கே பாருங்க, நம்ம கிச்சனில் ஆப்ஷன் வச்சிருக்கோம். ஓகேங்களா, டேப் இருக்கும். நியர்பை ஃப்ளக் 15 ஆம்ஸ் பெரிய பின் பவர் ஃப்ளக் மட்டும் இருந்தால் போதும். ஓகேங்களா. இப்போ டோட்டல் மிஷினே உங்களுக்கு இவ்வளவுதாங்க. டோட்டல் மிஷின் வெயிட் 900 கிராம் வரும். மற்ற இது கூட பார்த்தீங்கன்னா இந்த இன்லெட் ஹோஸ் இதெல்லாமே சேர்த்து கொடுக்குது. இது எல்லாமே சேர்த்தா 1 கிலோ வருங்க. அவ்வளோ. ஓகே, இது என்ன பார்த்தா தண்ணி கேன் மாதிரி தானே இருக்கு. அவ்வளோதாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே காட்டிடலாங்களா? இதில் பாருங்க, உங்களுக்கு இன்லெட் வாட்டரோட இன்லெட்டுங்குது. ஓகே, ஓகேங்களா. ஜஸ்ட் இதில் ப்ளக் பண்ண இன்லெட். ஓகே, இப்போ இதை என்ன பண்ணுறோம்னாக்க ஒரு பாத்ரூமில், அதாவது ஒரு தரையிலேருந்து நார்மல் ஃப்ளோர் லெவலில் இருந்து ஒரு 5 அடி ஒரு ஸ்க்ரூ மட்டும் பண்ணி மாட்டிக்கிறோம். இவ்வளோதான். இது எல்லாமே கொடுத்துருவீங்க. இது எல்லாமே அவ்வளோதான். மிஷின் கூட அப்படியே ஃபிட்டப்பாக வந்துடும். அப்படியே வந்துடும். இப்போ பாருங்க, இந்த இடத்துல நம்ம ஸ்க்ரூ மாதிரி பண்ணி வச்சிருக்கோம். ஸோ சிம்பிள் அப்படியே ஹேங் பண்ணுறோம். அவ்வளோதான். ஓகேங்களா, அவ்வளோதான். குடிங்கிட்டலாம் வராது. அவ்வளோதான், ஒன்றும் ஆகாது. நீங்கள் அதாவது இப்போ ஜன்னலுங்கிறப்ப சும்மா தொடுக்க வச்சிருக்கோம். பட் நீங்கள் பாத்ரூம் என்ன நம்ம ஃபேக்டரி இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கனால இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். நியர்பை ஃப்ளக் டேப் காமிக்கிறதுக்காக. ஸோ இது எப்பவுமே நீங்கள் என்ன பண்ணணும்னாக்க ஃபர்ஸ்ட் வாட்டரோட இன்புட் இன்லெட் இருக்கு இல்லைங்களா, ஸோ இதில் நீங்கள் டேப்பில் கனெக்ட் பண்ணிக்கணும். ஓகே, பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து இதை தான் பண்ணணும். ஆமாம், எப்பவுமே வாட்டர் டேப்பை தான் இன்லெட் கொடுக்கணும். இன்லெட் தான் தரும். 1.5 மீட்டர் ஹோஸ் எல்லாம் எவரி மிஷின் கொடுத்துறோம். டேப்பை ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணுங்க. ஸோ இது வழியாக இன்லெட் கோல்டு வாட்டர் உள்ள போயிடும். தண்ணி கிட்டத்தட்ட ஒரு 600 ml வாட்டர் ஸ்டோரேஜ் இதில் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா. தண்ணி அதாவது 600 ml ஸ்டோர் ஆனதுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக் மிஷின் அதுவே தண்ணி வெளியில வந்துரும். ஓகே, ஃபுல் ஆயிடுச்சு இல்லைங்களா, தண்ணி வந்துருச்சு இல்லைங்களா, ஃபியூ செகண்ட் கூட ஆகல. அவ்வளவுதான், ஆட்டோமேட்டிக் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இனிமேல் தான் மிஷினை ஆன் பண்ண போறோம். பாருங்க, இப்போ பாருங்க, ஸ்லோ பண்ணிட்டு, அதாவது ஃபர்ஸ்ட் டைம் பண்றதுனால நான் சொல்றேன், பிளக் போட்டுக்கிறோம். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இனிஷியல் ப்ராசஸ்ங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ டேப்பை திறந்து விட்டு தண்ணி வந்துருச்சு இல்லைங்களா, இப்போ நீங்க பவர் சுவிட்ச் ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணலாம். ஓகே, இப்போ என்ன கலர் லைட் தெரியுது இல்லைங்களா, கிரீன் கலர். எப்பவுமே ரன்னிங்ல இருக்கிறப்ப கிரீன் லைட் தான் ஒரு இண்டிகேட் பண்ணும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஒரு 10 to 15 செகண்ட் மட்டும் தண்ணியோட வேகத்தை கொஞ்சம் ஸ்லோவா கொடுங்க. கம்மியா கொடுக்கணும். கம்மியா எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த ஃப்ரீ ஹீட்டிங் டைம், அதாவது தண்ணி சூடு ஏறணும் அப்படின்றனால. சூடு ஏறுதுங்களா, ஆயிடுச்சுனா அதுக்குள்ள அவ்வளவுதான். 10 செகண்ட் கூட ஆகல, 15 செகண்ட் அவ்வளவுதான். ஓகே, சூடாக ஆரம்பிச்சு தெரியுது இல்லைங்களா. இன்னொரு 5 செகண்ட் பாருங்க, தொட முடியாது. ஆமாண்ணா, கொதிக்குதுங்களா, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் அவ்வளோதான், ஒரு 10 செகண்ட் தான். ஓகே, நல்லா ஹீட் கொதிக்கலாம் வந்துருச்சு இல்லைங்களா. இதுக்கப்புறம் நீங்கள் குளிக்கிற அளவுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்மளே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, எவ்வளோ ஹீட் வேணுங்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தண்ணி வேகம் குறைவாக வச்சிங்கன்னா நல்லா கொதிச்சு வரும். தண்ணி வேகம் பாருங்க, நீங்கள் அதிகமாக எக்ஸ்டெண்ட் பண்ண தண்ணியோட வேகம் அதிகம் பண்ண நார்மலாக வெதுன்னு குளிக்கிற ஹீட் வரும். குளிக்கிறது வரும். அப்போ அதே மாதிரி அகைன் ஹீட் ஆகும், வந்துக்கிட்டே இருக்கும். அகைன் அதே மாதிரி ஹீட் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதாவது டேப்பை திறந்து விட்டுட்டு ஒரு கான்சன்ட்ரேட்டடான ஒரு ஃப்ளோ வச்சுட்டு மிஷின் ஆன்ல வச்சுட்டீங்கன்னா எவ்வளோ நேரம் மிஷின் ஆன்ல இருக்கும் அவ்வளோ தண்ணி சுடு தண்ணி வந்துகிட்டே இருக்கும். இப்போ நீங்க ஹீட்டர்னு கேட்டீங்கன்னு வைங்களேன், என்ன சொல்லுவாங்கன்னாக்கா எவ்வளோ லிட்டர் கெப்பாசிட்டிங்க, அப்படிதான் லிட்டர் கெப்பாசிட்டி கிடையாது. நம்ம டேங்க்ல எவ்வளவு தண்ணி இருக்கோ அவ்வளவு தண்ணி சுடு தண்ணியா வரும். குளிச்சிட்டே இருக்கலாம். சுடு தண்ணி வேணா ஒரு நாள் 500 லிட்டர் மேல சின்டெக்ஸ் டேங்க் வச்சிருக்கீங்களா, இல்ல 30 டேங்க் வச்சிருக்கீங்களா, அந்த 500 லிட்டர் வந்துகிட்டே இருக்கும். சப்போஸ் தண்ணி ரன்னிங்ல வந்துகிட்டே இருக்கு இல்லீங்களா, பாருங்க வந்துகிட்டு இருக்கு. யாராவது டேங்க்ல தண்ணி இல்ல, இப்போ ஓவர் டேங்க் ட்ரை ஆகி போச்சு பாருங்க, இப்போ அடைச்சிட்டோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் அடைச்சு காமிச்சிருக்கோம், அடைச்சிட்டோம். வாட்டர் இன்புட் இல்ல, பட் ஆனா பவர் சுவிட்ச் ஆன்ல
இருக்கு, மிஷின் ரன்னிங்ல இருக்கு. ஒரு 30 செகண்ட் மட்டும் தான் மிஷின் ரன்ல இருக்கும். உள்ளுக்குள்ள இருக்கிற பாத்தீங்கன்னா இந்த ஒரு 600 நிமிடம் இந்த அளவுக்கு தண்ணி வாட்டர் லெவல் இருக்குன்னு சொன்னீங்களா. சோ இந்த தண்ணி 90 டிகிரி ஹீட் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா ரெட் லைட் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக் மிஷின் ஆஃப் ஆயிடும். எந்த ப்ராப்ளமே இல்ல. ஒரு குழந்தைகளே வந்து தொட்டா கூட எதுமே எந்த பிரச்சனையும் கிடையாது. எந்த பிரச்சனையும் கிடையாது. சூப்பர். கண்டினியூ ஃபுல்லா வந்துட்டே இருக்கும். தண்ணி இல்லனா ஆட்டோமேட்டிக் அதே கட் ஆஃப் பண்ணிக்கும். அதுவே ஆட்டோமேட்டிக்கா கட் ஆஃப் ஆகும். சேஃப். பாருங்க அடைச்சு வச்சிருங்க. உங்களுக்கு அப்படியே ஸ்டீம் வருதுங்களா? 30 செகண்ட் சொன்னாங்களா? 20 செகண்டுக்கு மேல ஆயிருச்சு. அப்படியே ஆவி ஸ்டீம் ஆட்டோமேட்டிக்கா இது ஹீட் ஆகுது. இருக்கிற தண்ணி மட்டும் ஹீட் ஆகி வெளிய உள்ள இருக்கிற தண்ணி ஹீட் ஆகும். அந்த 90 டிகிரி ஹீட் வந்துரும். சோ வந்ததுக்கு அப்புறம் அதுவாவே இப்ப பாருங்க ரெட் லைட் மாறிக்கும். ஸ்டீம் வருது தெரியுதுங்களா? லைட் ஆவி வருது தெரியுது இல்லீங்களா? ஆமா. பாருங்க ஆவி பறக்குது பாருங்க. 90 டிகிரி வந்த உடனே லைட்டா கொதிக்கிற சவுண்ட் வரும் பாருங்க. சவுண்ட் வருது. இப்போ ஆட்டோமேட்டிக்கா அது மாறிடும். ஏன்னா ஜஸ்ட் அந்த ஃபியூ செகண்ட் தான் பாருங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்கா பாருங்க சேஞ்ச் ஆயிடுச்சு. சொல்லி கூட முடியல, ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச். இது எதுக்குன்னா சேஃப்டிக்கு தான். அதாவது நீங்க எவ்ரி டைம் யூஸ் பண்ணி முடிச்சு நீங்க அடைச்சு வைக்க வேண்டாம். தண்ணி ரன்னிங் கெபாசிட்டி சொன்னீங்களா, தண்ணியை திறக்கிறோம், தண்ணி வெளில வந்ததுக்கு அப்புறம் சுவிட்ச் ஆன் பண்றோம்னு சொன்னோம். கண்டினியூஸ் சுடுதண்ணி வந்துகிட்டே இருக்கும். சப்போஸ் வர டேங்க்ல தண்ணி இல்ல, பக்கத்துல யாரும் கவனிக்கலன்னா ஆட்டோமேட்டிக் மிஷின் சேவ் பண்ணி கட் ஆஃப் ஆயிடும். அவ்வளவுதான். அதே மாதிரி நீங்க எப்பவுமே யூஸ் பண்ணி முடிச்சிட்டு போதுன்னா சுவிட்சை பவர் சுவிட்சை ஆஃப் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் டேப்பை க்ளோஸ் பண்ணிருங்க. அதாவது வீட்ல மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கலாமா? வேற ஏதாவது ஆபீஸ்ல, காலேஜ்ல? இல்ல, இது நிறைய பாத்தீங்கன்னா உங்களுக்கு பியூட்டி சலூன் கொடுத்துருக்கோம், நிறைய ஹோட்டல்ஸ் கொடுத்துருக்கோம், ஐஸ்கிரீம் பார்லர் கொடுத்துருக்கோம். இந்த ஆபரேஷன் தியேட்டர்லாம் இருக்கு இல்லைங்களா, அங்க அந்த ஸ்டெரிலைஸ் மாதிரி பண்றாங்க இல்லைங்களா, வந்து ஆபரேஷன் மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஃபுல்லா இருக்கு இல்லைங்களா, அது க்ளீன் பண்றதுக்காக யூசேஜ் கொடுத்துருக்கோம். ஹோட்டல்ஸ்ல பாத்தீங்கன்னா பிளேட் பவுல் வாஷ் பண்றாங்க. ஏன்னா சுடுதண்ணிங்கிறப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எண்ணெய் பிசுக்கு பாத்திரம்லாம் உங்களுக்கு ஃபுல்லா ஹைஜீனிக்கா ஈஸியா உங்களுக்கு க்ளீன் ஆகும். அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். எல்லாமே பண்ணிருக்கோம். ஓகேனா இந்த தண்ணியில குளிக்கிறதுனால வேற ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வரும்? அதாவது குளிக்கிற அந்த மாதிரி நல்ல தண்ணி டேப்லாம் கனெக்ட் பண்ணல. நல்ல தண்ணி டேப்ல கனெக்ட் பண்ணிட்டு டேப்பை திறந்து விட்டா அதாவது நல்ல தண்ணி டேப்ல கனெக்ட் பண்ணிட்டு நீங்க குடிக்க வேணாலுமே அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க கட் ஆஃப் ஆயிருக்கு. மறுபடியும் அகைன் இது எப்படி ரீஸ்டார்ட் பண்றாங்கறத பார்ப்போம். அதாவது நீங்க கட் ஆஃப்ங்கிறது ஒரு சேஃப்டிக்கு தான். மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணனும்னா டேப்பை திறக்கிறோம். பாருங்க அந்த சுடுதண்ணி எல்லாம் ஃபுல்லா வெளியில வந்துட்டோம். ஃபுல்லா ஆவி பறக்க தெரியுதுங்களா? 80 டிகிரிங்கிறப்ப உங்களுக்கு அந்த ஆவி பறக்குது. செம்ம ஹீட்ல இருக்கு பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் தண்ணி திறந்து விட்டு கூல் ஆனதுக்கு அப்புறம் மிஷின்ல மேல பாருங்க அந்த ரீசெட் பட்டன் கொடுத்திருக்கோம். சோ இந்த பட்டனை ஒரு டைம் நீங்க புஷ் பண்ணீங்கன்னா இப்ப பாருங்க கிரீன் லைட்டுக்கு மாறிக்கும். அகைன் ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்துரும். நார்மலா வந்துரும். இதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் சேஃப்டி தான். நீங்க சிம்பிள் விஷயம் ஷார்ட்டா சொல்றேன். 10 செகண்ட்ல டேப்பை ஃபர்ஸ்ட் திறக்கிறோம், தண்ணி வெளில வந்ததுக்கு அப்புறம் பவர் சுவிட்ச் ஆன் பண்ணிக்கிறோம். ஒரு 10 செகண்ட் ஸ்லோவா கொடுக்குறோம். கொதிக்கிற டெம்பரேச்சர் வந்துரும். அதுக்கு அப்புறம் தண்ணி வேகத்தை கூட்டி வந்துகிட்டே இருக்கு, எடுத்துக்கிட்டே இருக்கலாம். போதும்னாக்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறோம், டேப்பை க்ளோஸ் பண்ணிடுறோம். இவ்வளவுதான். இவ்வளவுதான் ஹீட்டரிங். வேற எந்த ப்ராப்ளமே இல்ல. இப்ப வயசானவங்களே வந்து தெரியாத இது பண்ணா கூட அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது பொறுத்தவரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரியவங்க, குழந்தைங்க யார் வேணாலும் ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கலாம். எர்த் ஷாக்கு பிரச்சனை மாதிரி விஷயம் கிடையாது. ப்ராப்ளம் கிடையாது. தண்ணி ரன்னிங்ல இந்த மாதிரி வந்துட்டு இருக்கிற சமயத்துல யாராவது உங்களுக்கு டேங்க்ல தண்ணி இல்ல, ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிட்டோம். டேங்க்ல தண்ணி இல்லாத பட்சத்தில் மிஷின் அதே கட் ஆஃப் ஆயிடும். யாரோ யூஸ் பண்ண முடிச்சுட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ண மறந்துட்டு டேப் அடைச்சு வச்சிருக்காங்க. சேஃப்டிக்கு ரெகுலரா வேண்டாம். சுவிட்ச் ஆன்ல வச்சுட்டு யாரோ டேப் மட்டும் தெரியாதவங்க யாராவது டேப் மட்டும் அடைச்சு வச்சுட்டு வந்துறாங்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக் மிஷின் ரெட் லைட் அதே கட் ஆஃப் ஆகும். எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு சேஃப் இருக்கு. எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஐஎஸ்ஐ சர்டிஃபைட் பண்ண ஐஎஸ்ஐ எலமெண்ட், ஐஎஸ்ஐ தெர்மோஸ்டாட் தான் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இதில் யூஸ் பண்ணுங்க. ஈவன் ஒயர்ல இருந்து ஃப்ளக் பாயிண்ட்ல இருந்து எல்லாமே ஐஎஸ்ஐ சர்டிஃபைட் தான். ஓகே, காம்பவுண்ட் தான் ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க. ஓகே, இந்த ஒயர் மட்டும் ஏதாவது ப்ராப்ளம் அப்படினா சேஞ்ச் பண்ணி கொடுங்க. அந்த வாரண்டி ஒயர் கிடையாது, நார்மல் டியூப், கோல்ட் வாட்டர் டியூப். கார்டனுக்கு போடுற யூஸ் ½ இன்ச் டியூப் இருக்கு இல்லீங்களா, நார்மல் டியூப் தாங்க இது. வேற இதுக்கு ஏதாவது வாரண்டி தருவீங்களா? எல்லாமே இதெல்லாம் நீங்க டியூப்ல ஒன்றும் போகாதுங்க, போகாத மாத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டோட்டல் மிஷினுக்கே 2 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி இருக்கு. மேல 5 வருஷம் ஃப்ரீ சர்வீஸ், டோட்டலா 7 வருஷம் வாரண்டி கேரண்டி எல்லாமே இருக்கு. ஸோ இந்த டியூபுக்கு நீங்க இப்போ 2 வருஷம் 3 வருஷம் போச்சு, ஒரு பாசம் படிச்சிருச்சுனாக்கா நீங்க கழட்டி அப்படிங்க பாருங்க, அப்படியே கழட்டி உருவி எடுத்துட்டு நீங்க வேற டியூப் மாத்திக்கலாம். சும்மா சாதாரண கார்டன் டியூப் தான், அவ்வளவுதான். நீங்க நார்மலா நீங்க வேற மாத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த ஒரு மாடல் மட்டும் தான் வச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி வேற ஏதாவது மாடல்? நம்ம கிட்ட 2 மாடல், டோட்டல் 2 மாடல் இருக்கு. ஆமா, அதாவது உங்களுக்கு நார்மலா உங்களுக்கு ஆன் ஆஃப் சுவிட்ச், இங்க ஃபிளக்ல சுவிட்ச் ஆன் பண்ற ஆஃப் பண்ற மாதிரி இருக்கிற சன் எஸ்எஸ் ஒரு மாடல் கொடுத்து. சப்போஸ் இதே நீங்க ஆன் ஆஃப் சுவிட்ச் பக்கத்துல இல்லாம பாத்ரூம், இதுதான் பாத்ரூம் யூஸ் பண்ற, பாத்ரூமோட டோர் கிட்ட என்ட்ரன்ஸ்ல இருக்கும். சோ அப்ப உள்ள குளிக்கிறப்ப பாத்ரூம் உள்ளுக்குள்ள இருப்போம் இல்லீங்களா, நீங்க வெளியில போய் ஆஃப் பண்ண ஆன் பண்ண செய்யணும்ன்றா நீங்க வெளி சுவிட்ச் ஆன்லயே வச்சிட்டு மிஷின்லயே ஆன் ஆஃப் கண்ட்ரோலோட தனியா ஒரு மாடல் கொடுத்துட்டு இருக்கோம். இது சன் VX னு மாடல். இதுதானா அது? இதுக்கு சேம் அதே 1.5 மீட்டர் ஹோஸ் வந்துருது. ஓகே, அதே மாதிரி சப்போஸ் எக்ஸ்ட்ரா வேணாலும் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம். ஓகே, சூப்பர்ண்ணா. இந்த மாடல் காட்டிருங்கண்ணா. வாங்கிக்கலாம். சேம் மெஷின் யூசேஜ், வாட்ஸு, ஹீட்டு எல்லாமே சேம். கட் ஆஃப்லேருந்து எல்லாமே அதே தான் வந்துடும். அதே பாருங்கள், அதே க்ரீன் லைட்டு, ரெட் லைட்டு, அதே இன்லெட்டு, அதே அவுட்லெட்டு, அதே ரீஸ்டார்ட் பட்டன் எல்லாமே இருக்குது. இதில் எக்ஸஸாக என்னென்னு கேட்டிங்கன்னா பேக் சைடு இந்த பாக்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கோம். ஓகே, இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு பாக்ஸுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெக்ராண்ட் கம்பெனியோட உங்களுக்கு ஆன் ஆஃப் பிரேக்கர் சுவிட்ச் பிராண்டட் தானே? லெக்ராண்ட் கம்பெனியோட பிராண்டட் தாங்க இது. ஆன் ஆஃப் சுவிட்சோட உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது என்ன மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணலாம், என்ன பர்பஸ் யூஸ் பண்ணலாம்? வெளியில இருக்கிற சுவிட்ச் ஆல்ரெடி சொன்னபடி வெளியில இருக்கிற சுவிட்ச் ஆன்லேயே வச்சுட்டு மிஷினை நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். ஓ, அங்கேயே எல்லாமே பண்ணிக்கலாம், இங்கேயும் அங்கே ஆன் பண்ணி வச்சுட்டு இங்க நீங்க பாத்ரூம்ல ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். வேணும்னா இதை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம், இல்ல மெயினா நீங்க ஆஃப் பண்றது ஆன் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஓகே, இதனால கரண்ட் ஏதாவது அதிகமா இழுக்குமா? அது
சுவிட்ச் தானுங்க இது, கண்ட்ரோல் தான். இதெல்லாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த ப்ராப்ளம். ரெண்டாவது இன்னொரு விஷயம் எனக்கு நார்மலாக இந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க இல்லைங்களா, இது உள்ள ஏதாவது எந்த பிரச்சனையும் வராது. இன் கேஸ் ஆஃப் ஃபியூச்சரில் ஏதாவது உங்களுக்கு இதில் உங்களுக்கு சப்போஸ் பழைய மாதிரியான வீடுகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எம்சிபி பிரேக்கர் சுவிட்ச்லாம் இருக்காது, அங்கே எங்கேயாவது ஷார்ட் சர்க்யூட் ஆனால் அங்கே போய் ட்ரிப் ஆகிடும். ஆனால் இப்போ அந்த மாதிரி இல்லாத வீடுகள்லாம் உங்களுக்கு தானே உங்களுக்கு ஏதாவது ஷார்ட் இந்த மிஷினுக்குள்ள மற்ற இடத்துல கிடையாது, இந்த மிஷினுக்குள்ள ஏதாவது ஷார்ட் சர்க்யூட்டுங்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக் மிஷின் அதை ட்ரிப் பண்ணிக்கும், கீழே ட்ரிப் ஆகிடும். எக்ஸ்ட்ரா சேஃப்டியும் இருக்கு. ஓகே சூப்பர்ண்ணா. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன் விஎக்ஸ்னு மாடலுங்க. ஓகே இந்த மாடல் வந்து சன் விஎக்ஸ், இந்த மாடல் வந்து சன் எஸ்எஸ். சன் எஸ்எஸ் இதோட பிரைஸ்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் ரேட்ல உங்களுக்கு 2180 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். சன் எஸ்எஸ் 2180. இது சன் விஎக்ஸ் இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 2780 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கேங்க. ஓகே ரெண்டுக்குமே காமனா 2 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி தரோம், மேல 5 வருஷம் ஃப்ரீ சர்வீஸ் வாரண்டி தரோம், டோட்டல் 7 இயர் வாரண்டி கேரண்டி எல்லாமே தருங்க. அதாவது ஆன்லைன்னா இப்போ எங்களுடைய டைரக்டா எங்களுடைய வெப்சைட் இருக்குங்க, www.suninstantgeezer.com எங்களுடைய வெப்சைட் இருக்கு. இல்ல நம்ம எங்களுடைய கம்பெனி எக்ஸிக்யூட்டிவ்ஸ் நீங்க கான்டாக்ட் பண்ணி பேசுனீங்க, டோட்டல் டீடைல்ஸ் ஃபிட்டிங் வீடியோ வந்து எல்லாமே ஃபுல்லா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி கொடுப்போம். ஸோ நீங்க டைரக்டா கம்பெனியோட அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா டைரக்டா கொரியர் அனுப்பி கொடுப்போம். ஓகே ஆன்லைன் டெலிவரி எல்லாம் ஃப்ரீ தான். கொரியர் இந்தியா ஃபுல்லாக ஃப்ரீ பண்ணி கொடுத்தோம். ஆல் ஓவர் இந்தியா எல்லா பக்கமே ஆன்லைன் டெலிவரி வந்து ஃப்ரீ. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 2180 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இது எவ்வளோண்ணா சொன்னீங்க? 2780. 2780 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஓகே பிடிஸ், இந்த ப்ராடக்ட்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நீங்களும் பை பண்ணுற மாதிரி இருந்தால் ஷாப்போட கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துறேன். லொக்கேஷன் மட்டும் கேட்டுக்கலாம். ஆனால் லொக்கேஷன் மட்டும் சொல்லிடுங்கண்ணா. ஈரோட்டில் நம்மளுக்கு ஃபேக்ட்ரி இருக்குங்க. கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கு இல்லைங்களா, கலெக்டர் ஆஃபீஸுக்கு நெக்ஸ்ட் பஸ் ஸ்டாப், பெருந்தரை நோக்கி வரப்போ நெக்ஸ்ட் பஸ் ஸ்டாப் உங்களுக்கு பழையபாளையம் பஸ் ஸ்டாப்ல இருந்து சிக்னல் வந்து லெஃப்ட் சைடில் உள்ள வந்து ஒரு 300-400 மீட்டர் வந்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் நம்மளுக்கு ஃபேக்ட்ரி இருக்கு. ஸ்வாட் அசோசியேட்ஸ்ங்கிற நேமில். ஓகேங்களா, மறந்துடாதீங்க, ஸ்வாட் அசோசியேட்ஸ்ங்கிற நேமில் இருக்கு. ஸோ நம்மளுடைய பிரான்ச் ஆஃபீஸே பார்த்தீங்கன்னா சேலத்தில் சொர்ணபுரியில் ஆஃபீஸ் இருக்கு. சேலத்தில் சொர்ணபுரியில் ஆஃபீஸ் இருக்கு. சேம் அதே ஸ்வாட் அசோசியேட்ஸ்ங்கிற நேமில் இருக்கு. ஸோ நீங்கள் டேரெக்டாக நீங்கள் நேரில் வந்து பார்த்து வாங்குறவங்க நேரில் வாங்கலாம். ஆல்ரெடி நம்மகிட்ட வாங்கி யூஸ் பண்ணுறவங்க சப்போஸ் சர்வீஸ் வேணாலும் நேரில் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாவது மிஷின் வேணுங்கிற பட்சத்தில் நம்மளுடைய எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கால் பண்ணி பேசுனீங்க, எங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபுல்லாக கொடுக்க போகிறோம். ஸோ அதில் நீங்கள் எல்லாமே டேரெக்டாக நீங்கள் ஃபோன்லேயே நீங்கள் பேசிட்டு உங்களுக்கு என்ன மாடல் எந்த மாதிரி விஷயங்கள் எங்கள் டவுட் என்னங்கிறத கேளுங்க. சப்போஸ் ஓகேனாக்கா நீங்கள் பேமெண்ட் கட்டி விட்டிங்கன்னா கொரியர் அனுப்பி கொடுத்தோம். ஆனால் இது ரீட்டைல் மட்டும் தான் பண்ணுறீங்களா இல்லை ஹோல்சேல் கொடுத்துருக்கேன்? இந்தியா ஃபுல்லாக நிறைய ஷாப்ஸ்ங்களுக்கு நிறைய கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா நம்மகிட்ட வாங்கி விற்கிறவங்க நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் எவ்வளோ நான் வாங்கணும்? அதாவது மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நம்பர்ஸ் வரைக்கும் ஃபுல்லாக கொடுத்துட்டு இருக்கேன். 10 நம்பர் மினிமம் 10 நம்பர் கொடுத்துட்டு ரீட்டைலை விட கொஞ்சம் கம்மியாக தருவீங்களா? கண்டிப்பாக கம்மியாக தருவோம். ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா. நீங்களும் பை பண்ணுற மாதிரி இருந்தால் கடையோட கான்டாக்ட் நம்பரு லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு அடுத்த கண்டென்ட்டில் பார்க்கலாம். பாய் அண்ணா, பாய் சொல்லிடுங்க. பாய்.